வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, எல்லாரோட ஃபேவரட் ஜாங்கரி. ஜாங்கரி செய்கிறது எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு சுற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா செய்ய செய்ய ஈஸியாக வந்துடும். குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி, ரொம்ப ஒரு டேஸ்டான அல்டிமேட்டான ஒரு ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன டிப்ஸ், 2 டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக சுற்றி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உளுந்த ஊற வச்சிடலாம். ஜாங்கரிக்கு 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துடுங்க. அதை நல்லா கழுகிட்டு தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் ஊற வைங்க. மாவு புளிக்கக்கூடாது, அதனால் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு அந்த தண்ணியில் சில் தண்ணியை விட்டு லைஸாக தெளித்து நல்லா வடக்கி அரைக்கிறது மாதிரி நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். உளுந்து மாவு நம்ம ஆட்டி எடுத்தாச்சு. இது போல் நல்லா சாஃப்டாக பொங்க ஆட்டி எடுத்துடுங்க. நல்ல பட்டர் மாதிரி இருக்கணும். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தான் போடுறேன். ரொம்ப ஹார்ம்ஃபுல். நல்ல கலர்ஸ் எல்லாம், எல்லா கலருமே எந்த வெளியில் எடுத்தாலுமே, அதனால மேக்ஸிமம் முடிஞ்ச மட்டும் அவாய்ட் பண்ணுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கலர் வேணும்னு நீங்கள் கலர் சேர்த்துக்கிடுங்க. இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும். மாவு வந்து புளிக்கக்கூடாது. இங்கே உளுந்து ஊற வைக்கச்சு நல்லா கழுகிட்டு தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. ஆட்டி எடுக்கச்சியும் அந்த சில் தண்ணி விட்டு ஆட்டி எடுங்க. வெளியில் வைக்காதுங்க, அரைச்ச உடனே சுட்டுருங்க. இவ்வளோ தான் இதோட டிப்ஸு. ஒரு சிலர் வந்து கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட போடுறாங்க. முன்னாடியெல்லாம் அரிசி மாவு தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம கார்ன்ஃப்ளவருக்கு மாறி இருக்கோம் எல்லாருமே. அதனால் அரிசி மாவு கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். நல்ல நைஸான திரி இல்லாத அரிசி மாவாக இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இது இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பைப்பிங் பேக் ஆச்சும் இல்லைன்னா ஒரு பால் கவர் ஏதாச்சும் எடுத்துடுங்க. ஒரு பால் கவர் எடுத்துருக்குறேன். அதே இதே மாதிரி ஒரு கப்பில் போட்டு விட்டுருங்க. இதில் மாவை ஃபில் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. 1 கப் சுகர். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நம்ம பாகு எடுக்க வேண்டியிருக்கு. தண்ணி அதிகமாக விட்டாலும் ஒன்றும் செய்யாது, கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். சுகர் நல்லா கொதிச்சோடனே கொஞ்சமாக பால் விடுங்க. பால் விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா மேலெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அதை அப்படி எடுத்துருங்க. கம்பி பதம் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம குலோப் ஜாமுன் எடுப்போம்லாம் அதே போல தான். பாருங்கள், இதேமாரி பிசுக்கு இருந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதில் ஒரு 2-3 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுருங்க. அப்போ சுகர் வந்து உரையாது. இது போல் லைட்டாக ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு போதும். ஜாங்கரி, ஜிலேபி எல்லாத்துக்குமே இதே போல் ஃப்ளாட்டான தவா எடுங்க. எண்ணெய் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் இருந்தால் போதும். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றுங்க, கரெக்டாக வரும். அப்போ பிரிஞ்சு போகாது. அந்த ஒரு ரவுண்டுக்கு மேலே இன்னொரு ரவுண்டு வச்சு நீங்கள் சுற்றிங்கன்னீங்க அப்படின்னா பிரிஞ்சு போகாது. அதேமாரி எண்ணெய் வந்து ரொம்ப ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுடுங்க. சூடு ரொம்ப இருக்கக்கூடாது.
சுத்த உங்களுக்கு பழகிறோம். ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்குது தெரியும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஒரு பக்கம் வந்தோடனே மாற்றி போட்டுருங்க. இதேமாரி ஃப்ளாட்டான பாத்திரம் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இதுதான் சின்ன சின்ன டிப்ஸு, மற்றபடி எல்லாருமே செய்யலாம். எல்லாமே நல்லா வெந்துச்சு. இப்போ எல்லாமே எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடித்து ஜீராவில் போட்டு எடுத்துடலாம். இதுபோல் எல்லாமே சுட்டு எடுத்துருவோம். எண்ணெய் நல்லா வடிய வச்சு சுகர் சிரப்பில் போட்டுருவோம். நம்மளோட தீபாவளி ஸ்வீட் ஜாங்கரி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.